அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு, அதாவது கூட்டமைப்பின் நிறுவனர் எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட எமது ஜோதிடர் பவானி சங்கர் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் மேம். மூஷிக வாகன சூத்ர வாமன ரூப மனோஸ்வர புத்ர வீண விநாயக பாத நமஸ்தே. வீண விநாயக பாத நமஸ்தே. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனி பெயர்ச்ச ராகவே கேதுவே நமக. ஓம் குருவே சரணம். நன்றி நன்றி மேம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக, அதாவது எமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணியை நேரில் கண்டுகளிக்கும் ஜோதிடர்களுக்கும் மற்றும் வழியாக கண்டுகளிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட பெற்று வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட டிப்ஸை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய தேர்ந்த ஜோதிட ஜெனரல் தனம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் மனைய நமஸ்காரம். அடியன் திருப்பூர் தனம் தண்டவாணி. மண்ணை தோண்டினால் புதைகள், ஜோதிடத்தை தேடினால் விடிகள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ், அதாவது 7.5 சனி மற்றும் அஷ்டமத்து சனி நடப்பவர்களுக்கு தீய பலன்களை குறைய திங்கட்கிழமை என்று சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட கெடுபலன்கள் நீங்கும். வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து 2 மூடியிலும் நல்லெண்ணெய் தீபம் போடுவது சக்தி வாய்ந்த பரிகாரம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு குருமார்கள் நம்மிடையே வருகை புரிந்து தங்களுடைய ஜோதிடத்திலான சூட்சமங்களையும் ஜோதிட அனுபவங்களையும் இங்கு பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே, அதாவது இந்த நிறுவனத்தின், அதாவது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நிறுவனம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவருமான எமது MD கனகாம்பாள் அம்மையார் அவர்கள் தான் இன்று நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிறப்புரை ஆற்றக்கூடியவர்களை வரவேற்கும் முன்பாக ஒரு சிறு உரையை இங்கு பதிவிடுகிறேன் என்று சொல்வேன். ஆனால் இன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரும் உரையாகவேத்தான் நான் இங்கு பதிவிட போகிறேன். அம்மையார் அவர்களை பற்றிய ஒரு கருத்துக்களை பதிவிட்டு பின்னர் அவர்களை அழைத்து அவர்களுடைய சிறப்புரை ஆற்றும்படி அன்புடன் பணிக்கின்றேன். அதாவது நமது திருமதி கனகாம்பாள் அம்மையார் அவர்களின் தாயார் பெயர் சாவித்திரி அம்மையார் அவர்கள் ஆவார்கள். இவரது தந்தையார் பெயர் தர்மலிங்கம் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் பார்த்தோம் அப்படின்னா MA சமூகவியலும் மற்றும் MA ஜோதிடவியலும் படித்து பட்டமும் பெற்றுள்ளார். இவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 துறைகளையும், அதாவது இந்த சமூகவியலாகட்டும் ஜோதிடவியலாகட்டும் இரண்டையுமே பார்த்தோம்னா 2 கண்களாக பாவித்து அதுல பயணமும் செய்து வந்து கொண்டு இருக்கிறார். மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இவரது தலைமையில இந்த ஒரு இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கிடையாது. இவரது தலைமையின் கீழ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு, சக்தி அறக்கட்டளை, அவார்ட் இந்திய அறக்கட்டளை, குளோபல் இன்டர்நேஷனல் NGOS ஃபெடரேஷன் மற்றும் நேஷனல் அஸ்ட்ராலஜி அகாடமி, NMS மேட்ரிமோனி, சிவசக்தி ஜோதிட நிலையம், FNI ஃபெடரேஷன், மேன் பவர் கன்சல்டன்சி போன்ற பல அமைப்புகள் இவரது தலைமையின் கீழ் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது.
இவரது பாத்தீங்க அப்படின்னா இந்த சமூக சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறையில் வந்து 30 ஆண்டு காலமாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார். இதனுடைய இணைந்ததாக 20 ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோதிட துறையிலும் தன் பயணத்தை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறார். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த துறைகள் அப்படிங்கிறதுல என்னென்ன மாரி கலைகளை பயின்று அவற்றின் வழியாக தன்னுடைய பயணத்தை தொடர்றா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவர் பாரம்பரிய ஜோதிடத்திலும் சிறந்ததாக இருக்கிறார் மற்றும் எண்ணியல் துறையிலும் சிறந்ததாகவும், டாரட் ரீடிங் என்று சொல்லக்கூடிய கலையிலும், பிரசன்னா மற்றும் கைரேகை, வாஸ்து போன்ற பலதரப்பட்ட கலைகளிலும் என்ன பண்ணிட்டு மக்களுக்கு வந்து நல்லதொரு ஜோதிட வழிகாட்டியாக செயல்பட்டு அவர்களுக்கு வந்து ஒரு வழியை காட்டி கொண்டு வந்திருக்கிறார். இவர் வந்து ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் மூலமாக பல்வேறு வளரும் ஜோதிடர்களையும் இவ்வுலகிற்கு வந்து அறிமுகப்படுத்தி அவர்கள் வளர்வதற்கு வந்து ஒரு உறுதுணையாகவும், மக்களுக்கு வந்து ஆன்மீகம், ஜோதிடம் போன்ற கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்லதொரு செயல்பாடுகளையும் இவர் இந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு மூலமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது கலைஞர் டிவி, ஜி டிவி, விஜய் டிவி, புது யுகம் டிவி, பிரைவேட் பக்தி கலாட்டா சேனல், ஆஸ்ட்ரோ தமிழா போன்றவற்றில் தன்னுடைய ஜோதிட கருத்துக்களையும் பதிவு செய்து வந்து கொண்டுள்ளார். இவர் ஜோதிட இத்தகைய கலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குருமார்கள் என்று சொல்லி பெருமைப்படக்கூடியவர்கள் யார் யார் என்று பார்த்தோம்னா, வேங்கடசாமி KR சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மற்றும் ஓம் உலகநாதன் ஐயா அவர்கள் மற்றும் பிரசன்ன சக்கரவர்த்தி கணியன் ராஜசேகர் ஐயா அவர்கள், ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்கள் போன்ற பலதரப்பட்ட குருமார்களுடையும் இவர் வந்து இந்த பல விதமான கலைகளை வந்து பயின்று சிறப்பு பெற்றுள்ளார். இவர் வந்து பயின்றது மட்டுமல்லாது அந்த துறைகளிலும் பார்த்தோம் அப்படின்னா பட்டங்களையும் பெற்றுள்ளார். எவ்வகையான பட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜோதிட ரத்னா, ஜோதிட சிறுவன்மணி, ஜோதிட ராணி, ஜோதிட இளவரசி, ஜோதிட கலையரசி, ஜோதிட வித்தகர், ஜோதிட கலைவாணி, ஜோதிட சிகரம், ஜோதிட சாம்ராட் போன்ற பல வகையான ஜோதிட பட்டங்களை வந்து அம்மையார் அவர்கள் வந்து பெற்றுள்ளார்கள். அது மட்டும் இல்லாது பாத்தீங்கன்னா இந்த நமது அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசின் மூலமாகவுமே இவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா தன்னுடைய சமூக சேவைக்காக சிறந்த சமூக சேவை என்ற பட்டத்தையும் பெற்று சிறப்பு பெற்றுள்ளார். அந்த சமூக சேவைகள் மூலம் பார்த்தோம் அப்படின்னம்னா இவர் வந்து இந்த நிறைய இரத்த தான முகாம்கள் நடத்தியுள்ளார் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்கு உண்டான நடவடிக்கைகள், பெண் சிசு கொள்ளை தடுப்பு, பெண் குழந்தைகளை காத்தல், பெண் கல்வியை ஊக்குவித்தல், பெண் உரிமைகளை மீட்டல், பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கமூட்டும் பேச்சு. அதாவது இந்த ஒரு அமைப்பு அவர்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து மிகவும் சிறப்பானது. தன்னம்பிக்கை நட்சத்திரங்களாக வழங்குவதற்கு இவர் என்ன பண்ணிட்டு நிறைய வந்து தன்னோட ஆன்ற உதவியை வந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும், அதாவது இந்த மாணவிகளுக்கு ஊக்கமூட்டு பேச்சு தன்னம்பிக்கை நட்சத்திரங்களாக வழங்குவதற்கு அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் வந்து அம்மையார் அவர்கள் வந்து தன்னுடைய பேச்சின் மூலமாக ஊக்கப்படுத்தல் போன்றவற்றை வந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார். மற்றும் மேன் பவர் கன்சல்டன்சி மூலமாக இப்ப வந்து மேம்க்கு வந்து இதுதான் கொஞ்சம் ஒரு அலைச்சனால வேலையாக இருந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று பார்த்தோம்னா, இந்த மேன் பவர் கன்சல்டன்சி மூலமாக அரசு ஒப்பந்த புள்ளி அடிப்படையில் வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்தல், அதற்கு உண்டான விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி கொடுத்தல் மற்றும் அதற்கு உண்டான பலதரப்பட்ட வேலைகளையும் அம்மையார் அவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இத்தகைய மிக்க சிறப்பு அம்மையார் தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா இன்றைய நம்மிடையே வந்து சிறப்புரையை ஆற்ற வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து அவர்களுடைய இந்த பணிகள் வந்து தொடர்ந்து சீரும் சிறப்புமாக தொடர்ந்து வளர நம்முடைய அனைவர் சார்பாகவும் அவருக்கு ஒரு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பான அதாவது நமது எண்களால் யோகம் யாருக்கு என்ற அமைப்பில் இத்தகைய சிறப்பு மிக்க நமது ஆஸ்ட்ரோ திருமதி அம்பாஸ்டர் MD கனகாம்பாள் அம்மையார் அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி அனைவர் சார்பாகவும் கரம் கூப்பி அன்புடன் வருக வருக என அழைக்கின்றேன். மேம் வாருங்கள், தங்களுடைய சிறப்புரையை ஆற்றுங்க. ஓம் சிவாய் நம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவி மகேஸ்வரக குரு சாட்சாத் பிரம்மே தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் சிவாய் நமக. ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்குது தானே? ஹேண்ட் சிம்பிள் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம அமைப்புல நம்ம இது மாதிரி பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திர சுடர்வழி நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நட்சத்திரங்களை வந்து இந்த உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில ஒரு சிறிய ஒரு கருத்துனாச்சும் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்காக நம்ம ஒரு சிறு முயற்சி நம்ம எடுத்தோம்.
அதை சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறத நினைச்சு மிக மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மஞ்சுளா மேடம் மற்றும் அவர்களுடைய டீம், தண்டபாணி சார் மற்றும் ஜெயலட்சுமி மேடம், எல்லாருக்குமே நான் நன்றிகளை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக அழகாக ஒரு கோர்வையா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு என்றும் என்னது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா எண்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் நான் பார்க்கணும். ஓகேங்களா? எல்லாரும் ஃபேஸ் மட்டும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எண்கள் அப்படிங்கிறப்ப அந்த எண்களுடைய வைப்ரேஷன் நம்ம பேசக்கூடியது ஒரு இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம கூட. ஏன்னா எண்களுடைய உலகம் அப்படிங்கிறது தனி. எண்களின் ராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி எண்களுக்கு ரொம்ப வைப்ரேஷன் இருக்கு. அதை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறது, எப்படி வசீகர தன்மை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சப்ஜெக்ட் நிறையா. கரெக்டா 7:15 நான் ஸ்டார்ட் பண்றேன். 7:45 நான் முடிச்சிருவேன். ஓகேங்களா? அடுத்தது ஒரு 15 நிமிஷம் முக்கியமான இங்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 5 பேருக்கு அந்த இன்னைக்கு பேசின டாபிக்ஸ்ல எண்கள் பற்றி உண்டான ஒரு சில இதுல உங்களுக்கு கேள்விக்கு உண்டான பதில்கள் 8 மணியோடையே இந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராம்ஸ் பாக்குற மாதிரியானது நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. எண்கள் என்னென்ப என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு வள்ளுவர் மிக அழகா எண்களுடைய இதை பத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே நம்ம பிறந்த தேதிங்கிறத நம்ம யாரையும் மறக்க மாட்டோம். என்ன தேதி பிறந்த, என்ன டைம் பிறந்த, அடுத்தது எத்தனை மணிக்கு ஆபீஸ்ல டியூட்டிக்கு வருவ, எத்தனை மணிக்கு பதவி ஏற்கிறாங்க, எந்த நாள் வர்றாங்க, ஓகேங்களா? என்ன டைம்க்கு பஸ் ஏற போறோம், எல்லாமே பார்த்தோம்னா எண்களுடைய ஆதிக்கம் தான் எல்லா இடத்துலயுமே நமக்கு அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த எண்கள்ல அப்படி என்ன சூட்சமங்கள் இருக்கு? ஏன் ஒரு சிலர் கோடீஸ்வரராகவும் ஒரு சிலர் பணம் இல்லாத பரம ஏழையாகவும் ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூட்சமங்கள் எங்க எது? பணம் இருக்கிறவங்க கிட்டதான் பணம் சேர்ந்துகிட்டே இருக்குமா, பணம் இல்லாதவங்க கிட்ட பணம் சேரவே சேராது. அப்படிங்கிறப்ப அந்த எண்களை எப்படி நம்ம வசியப்படுத்திக்கிறது, நமக்குள்ள ஒரு வைப்ரேஷனை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு நவ கிரகங்களுக்கும் என்னென்ன எண்களுடைய அடிப்படையில தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூரியன் அப்படின்னா நம்பர் 1, 1ஆம் நம்பர் ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறவர்கள் எல்லாருமே நம்பர் 1 சூரியனுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவர்கள். அது அடுத்தது 2 அது சந்திரனுடைய ஆதிக்கம், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனீஸ்வர பகவான், 9 செவ்வாய். இது மாதிரி 9 கிரகங்களும் எண்களுடைய கட்டுப்பாட்டில் பாருங்க. அங்கேயும் எண்கள் தான் ஆதிக்கம் அதனுடைய நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம லெட்டர்ஸ்க்கும் நம்மளுடைய ஆங்கில எழுத்துகளுக்கும் எந்த எண்களுடைய ஓசையினுடைய அடிப்படையில நம்ம எல்லாமே தமிழ் நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம். 6th படிக்கிறப்ப அரை மாத்திரை, ஒரு மாத்திரை அப்படின்னா படிப்போம். அதனுடைய குறில் நெடிலுடைய அடிப்படையில நம்ம படிச்சிருப்போம். அப்படி அது மாதிரிதான் இந்த எழுத்துக்களுக்கும் அதனுடைய வைப்ரேஷன் அடிப்படையில அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்துல இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப 1ஆம் நம்பருக்கு உண்டான எழுத்துக்கள் அந்த 1க்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறப்ப AJQIY இது எல்லாம் 1ஆம் நம்பர் 1. அதனுடைய வேல்யூ பர்சன். இப்ப K அப்படின்னா எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றதுக்காக இந்த எண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி BKR இது 2, இதனோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தோம்னா CGLS இதுக்கு வேல்யூ பாத்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது குருவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். DMT ஒல்லிட்டி அந்த 2 குண்டுட்டியும் ஒல்லிட்டியுமே வரக்கூடியது. இது ராகுவுடைய ஆதிக்கத்துல 4 நம்பர். நம்ம அதனோட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது HN அடுத்தது EX
இது வந்து 5 ஆதிக்கம், புதனுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடியது. UVW இது 6 சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடியது. OZ 7 கேதுவோடது. அடுத்தது FP 8 சனி பகவானுடைய ஆதிக்கம். 9வது அதாவது செவ்வாயோட இதுக்கு வந்து எந்த ஒரு எண்களுமே அதுக்கு வந்து கொடுக்கல. இதுதான் இதனுடைய ஸ்ட்ரெச்சஸ், இதுதான் அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வாய்ப்பாடு நம்ம எப்படி இது பண்றோமோ அது மாதிரி இந்த எண்களுக்கு, இந்த எழுத்துகளுக்கு இதுதான் எண்கள். இந்த கிரகங்கள்ல இதனுடைய ஆதிக்கத்துல நமக்கு செயல்படுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்ப பொதுவாவே இன்னைக்கு நம்ம இந்த சூரியன் அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் பொதுவா பார்த்தோம்னா லக்னத்துல சூரியன் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்பயுமே எந்த இடத்துலயுமே வந்து போல்ட்னஸா, ஓப்பனா மனசுல பட்டத அப்படி பேசுவாங்க. நல்ல நிர்வாகத்திறன் அவர்களுக்கு இயற்கையாவே சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர்களுக்கு இயற்கையாவே எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த இடத்துல எதை செய்யறது அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையான ஒரு இது. அனைவரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகக்கூடிய தன்மை என்னன்னா, உள்ள இருக்கக்கூடிய பாசத்தை வெளியே காமிச்சுக்க தெரியாது. ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பீரமான தோற்றம், ஒரு ஆளுமை திறன், இதெல்லாம் அவங்க கிட்ட எப்பயும் நிறைஞ்சிருக்கும். ஆனா உள்ள இருக்கிறவருடைய அன்பு என்ன தெரியாது, பலாசொலம் பழம் மாதிரி வெளியில அது முள்ளா இருக்கும், உள்ள என்னது அந்த பழம் சுவையா இருக்குது இல்லைங்களா? அதே போலதான் இந்த 1ஆம் நம்பர்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்பவும் நல்ல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அரசு, அரசாங்கம் சம்பந்தப்பட்டதுல அனுகூலம் பெற்றவர்கள், அனுகூலம் பெறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. டெண்டர் ஒர்க்கு, டைரக்டா கவர்மெண்ட் ஜாப்ஸ், அப்புறமேட்டு அரசியல், அரசாங்கம், இதுல எந்த அவங்களுக்குன்னு அந்த இடத்துக்கு போனாங்கன்னாவே தனி மதிப்பு அந்த இடத்துல இருக்கும். இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த 1ஆம் நம்பர்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய எண்களுக்கும் நம்ம ஜாதகம் இருக்குது அப்படின்னா அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அல்லது சூரியன் எங்க இருக்கிறாருங்கிறத பொறுத்து அதனுடைய பலன்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சில நேரத்துல நமக்கு மாறுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆனா பிறந்தது நம்ம 1ஆம் நம்பர்ல நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இது இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி அவைகளுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி இது மாதிரியானது இருக்கும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து கண்ணாடி போடக்கூடிய ஒரு அமைப்புகள், லக்னத்துல சூரியன் இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு வந்து 1ஆம் நம்பர்ல பிறந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இது மாதிரியானது கண்ணாடி போடக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். தந்தை மேல அதிக பாசம் கொண்டவர்களாகவும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த 1 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஏன் இதை வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கு சொல்றப்போ இந்த 1ஆம் நம்பரோட சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த அந்த ஆக்டிடியூட் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த 1 அப்படின்னா அதனுடைய வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே போலதான் அடுத்த சந்திரன், புதன் அப்படிங்கிறது 9 கிரகங்களுக்கும் வந்து அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து அந்த பிறந்த தேதி அடிப்படையிலே அவங்க ஆக்டிடியூட் எப்படி இருக்கும், இது மாதிரி செயல்படுவாங்க. இப்ப நான் இந்த தேதியில பிறந்திருக்கிறேன், ஆனா எனக்கு டைம் தெரியாதுங்க, ஆனா எனக்கு லக்கி நம்பர் என்ன, இல்ல என்னோட நட்சத்திரம் இதுன்னு சொல்றாங்க, எனக்கு என்ன நான் எந்த நம்பர் வந்து வசீகரமா இருக்கும், எந்த நம்பர் எடுத்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி கேக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருக்குமே நம்ம அது மாதிரியானது நாம சொல்ல முடியும். இப்ப நமக்கு வெற்றியை தரக்கூடிய நட்சத்திர எண்கள் என்ன, ஒவ்வொரு நட்சத்திரங்கள் எது எது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இப்ப அதிர்ஷ்டமான எண்கள் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம். நட்சத்திரத்தினுடைய சீரியல் நம்பர் பிரகாரம் வரிசையா நீங்க போட்டுக்கோங்க. நம்பர் சொல்றதை மட்டும் நோட் பண்ணுங்க. இது உங்களுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயம் இன்னும் ஒரு சில செஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த நட்பு, பகை இது மாதிரியானது சம்பந்தமான இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த நட்சத்திரத்துக்கு உண்டானது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரத்துக்கு உண்டான எண்கள் அஸ்வினி அப்படின்னு பார்த்தா 9, 1 இந்த 2 எண்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா பரணிக்கு 6, 2, 7, மிருகசீரிஷம் 9, திருவாதிரை 4, 8, புனர்பூசம் 3, மேம் நடுவுல கேட்கல மேம். கேட்கல மேம், பரணிக்கு அப்புறம் கேட்கல.
இல்ல வரிசையா நீங்க சொல்லிட்டு வரேன். நீங்க சேனல்ஸ திருப்பி பார்த்துக்கோங்க. ரெக்கார்டிங் கூடத்துல பார்த்துக்கோங்க. நம்ம இல்ல வரிசை மேம், உங்க எல்லாத்துக்குமே நம்பர் வாய்ஸே சொல்லிட்டு வரேன். வந்து பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸே பிரேக் ஆச்சு. பிரேக் ஆயிடுச்சுங்களா? சரி, மீண்டும் ஒரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. அஸ்வினிக்கு வந்து 9 1, பரணிக்கு 6, கிருத்திகைக்கு 1 4 9, ரோஹிணி 2 7, மிருகசீரிஷம் 9, திருவாதிரை 4 8, புனர்பூசம் 3 9, பூசம் 8, ஆயில்யம் 5, மகம் 9 1, பூரம் 6, உத்திரம் 1 9, அஸ்தம் 2 7, சித்திரை 9 6, சுவாதி 4 8, விசாகம் 3 9, அனுஷம் 8, கேட்டை 5, மூலம் 9 1, பூராடம் 6, உத்திராடம் 1 9, திருவோணம் 2 7, அவிட்டம் 9 6, சதயம் 4 8, பூரட்டாதி 3 9, உத்திரட்டாதி 8, ரேவதி 5. இது வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் என்னுடைய நட்சத்திரத்துக்கு வந்து எந்த பண வளம் செல்வ வளம் பெருகிறதுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நம்பர்ஸ் என்ன, ஒவ்வொரு நிலைப்பாடுகளுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பாக்குறப்ப அந்த செல்வ வளத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு உண்டான நம்பர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதே நம்பர் 1 to 1ல இருந்து 27 வரையிலும் நம்பர்ஸ் அப்படி போட்டுக்கோங்க. அந்த நட்சத்திரங்கள் சீரியல் பிரகாரமே வரும். நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸை மட்டும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா போதும். அஸ்வினிக்கு 6, பரணிக்கு 10, கிருத்திகைக்கு 20, ரோஹிணிக்கு 32, மிருகசீரிஷம் 22, திருவாதிரை 12, புனர்பூசம் 8, பூசம் 32, ஆயில்யம் 45, மகம் 42, பூரம் 64, உத்திரம் 56, அஸ்தம் 54, சித்திரை 79, சுவாதி 39, விசாகம் 97, அனுஷம் 68, கேட்டை 88 88, மூலம் 8 87, 87 மூலத்துக்கு 87, பூராடம் 73, உத்திராடம் 92, திருவோணம் 90, அவிட்டம் 85, சதயம் 93, பூரட்டாதி 89, உத்திரட்டாதி 95, ரேவதி 16. இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு செல்வ வளத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நம்பர்ஸா நமக்கு இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது கிரகங்கள் என்னோட இதுல வசீகரமான எண்கள், பலவீனமான எண்கள். நம்ம ஜாதக ரீதியா நமக்கு எந்த கிரகம் வந்து நல்லா ஹைலைட்டா அதிக பாகை வாங்கி இருக்குது, எந்த லக்னாதிபதி வந்து நல்லா வலுப்படுத்தணும், அதுக்குண்டான வசீகரமான எண்கள் என்ன, அடுத்தது அந்த இதுக்கு யார் பலவீனமா இருக்கிறாங்க, எந்த நம்பர் வந்து வீக்கான நம்பர் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. அதுல வந்து பார்த்தோம்னா சூரியன் அப்படின்னு போட்டு அதுல எழுதிக்கிற மாதிரி என்னது செஞ்சுக்கோங்க. சூரியனுக்கு வந்து உச்ச எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உச்ச நிலையை அடையக்கூடிய எண்கள், அந்த எண் நமக்கு ரொம்ப பவரா இருக்கக்கூடியது கிரகம். ஏன்னா நம்ம நிறைய பேர் அஸ்ட்ராலஜிஸ்டா நாம இருக்கிறோம், நாம மற்றவர்களுக்கு வந்து குறிச்சு கொடுக்குறப்பையும் சரி நமக்கும் அது வந்து பயனுள்ளதா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக சூரியன் வந்து 173 இந்த நம்பர் வந்து நல்ல ஹை டிகிரியா நமக்கு இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஆட்சி எண்களா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 37 37. அடுத்தது நட்பு எண்களா இருக்கக்கூடியது 28 46 64 100. நமக்கு 10 வந்து சமமா இருக்கும். ஓகேங்களா? பகை எண்கள் அப்படின்னா 82. இந்த நம்பர் வந்து அவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், ப்ராப்ளத்தை உருவாக்கி கொடுக்கும், அது மாதிரியானது. சரிங்களா? அடுத்தது பலம் இல்லாத எண்கள், நீச எண்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது 19 55 91. இந்த நம்பர் வந்து இந்த சூரியனுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பயன்படுத்தாத மாதிரி நம்ம இது பண்ணி குறிச்சு கொடுக்கணும். இப்ப 55னா சூப்பர்,
நம்ம நார்மலா நம்பர்ஸ்ல நம்ம சொல்லும்போது 555 நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த சூரியனுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 19, 55, 91 அவாய்ட் பண்ற மாதிரியானது நம்ம பண்ணணும். சரிங்களா? அடுத்தது சந்திரனோட எதுமா 19, 55, 91 இந்த நம்பர் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அதான் அது கூட்டினா 1 வரும், 5 5 கூட்டினா 10 1 வரும். அப்ப சூரியனுக்கு 1 தானே? ஆமா. அப்புறம் ஏன் இது நமக்கு நீச்சல் சொல்றோம்? இந்த நம்பர் வேல்யூ கிடையாது. கூட்டுத்தொகையில. ஓகே. அவங்களுக்கு அது வந்து வேல்யூவா இருக்காது. இப்ப ஒண்ணுதான், நீங்களும் 1ஆம் நம்பர்ல தான் பிறந்தீங்க, நானும் 1ஆம் நம்பர்ல தான் பிறந்தேன். ஆனா நான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறேன். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பியூன் வேலையில கூட இல்ல. எதனால அப்படின்னு பாக்குறப்ப நம்மளுடைய நம்பர்ஸ் ஆக்டிவேஷன் அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து சந்திரன். சந்திரனுக்கு வந்து உச்ச எண்கள் அப்படிங்கிறப்ப 2, 38, 74. ஆட்சி எண்கள் 29. நட்பு எண்கள் 11, 47, 101. சமமா இருக்கக்கூடியது வந்து 65, 83. சந்திரனுக்கு வந்து எந்த நம்பர்ஸுமே பகை கிடையாது. கிரகங்கள்லயும் நமக்கு யாருக்கும் அவர் பகையா இருக்க மாட்டார். எல்லா இடத்துலயுமே சமம், நட்பு இப்படித்தான் போவாரே தவிர யாரையும் பகைச்சிக்க மாட்டார். அதே மாதிரிதான் இவருக்கு பகை எண்களே கிடையாது. நீச எண்கள் அப்படின்னு பாக்குறப்ப 20, 56, 92. இது யூஸ் பண்ற டெக்னிக்கல் தான் நம்மளுடைய அஸ்ட்ராலஜியோடைய பிரைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி எடுத்து அந்த ஜாதக அமைப்பு பிரகாரம் அவங்களுக்கு எப்படி பொருத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது குரு. குருவுக்கு வந்து 30 உச்சயன். ஆட்சி எண் வந்து 48, 57, 93. நட்பு எண்கள் வந்து 21, 66, 102. சமமான எண்கள் 3, 12, 75. பகை வந்து 39. நீச எண் 84. அடுத்தது ராகு. 67 உச்சயன். ஆட்சி எண் எதுவும் கிடையாது. நட்பு எண்கள் 22, 31, 58, 103, 103. சமமான எண் வந்து 94, 94. பகை எண்கள் 4, 40, 49, 76, 85. நேச எண் 13. அடுத்தது புதன். உச்ச எண் 50, ஆட்சி எண்கள் 14, 41, 95. நட்பு எண்கள் 5, 23, 59, 77, 86. சம எண்கள் எதுவும் இல்லை. பகை எண்கள் 32, 68. நீச எண்கள் 104. சுக்கிரன் 24, 60, 96. ஆட்சி 15. நட்பு எண்கள் 87. சம எண்கள் 51, 69. பகை எண்கள் 33, 106. நீச எண்கள் 6, 42, 78. கேது 70. ஆட்சி எண் எதுவும் கிடையாது. நட்பு எண் 7, 43,
79 106. சம எண்கள் 25 52. பாகை எண்கள் 34 61 88 97. நீச எண்கள் 16. சனீஸ்வர பகவான் உச்ச எண் 62. ஆட்சி எண்கள் 35 71 98 107. நட்பு எண் 26. சம எண் 17 53 89. பகை எண்கள் 44 80. நீச எண்கள் 8. செவ்வாய்க்கு 90. ஆட்சி எண் 9 72 81 108. நட்பு எண்கள் 45. சம எண்கள் 27. பகை எண்கள் 18 54 63 99. நீச எண் 36. இது இந்த எண்கள் அவர்களுக்கு பலவீனம், வசீகரமான எண்களும் பலவீனமான எண்களும் பார்க்கக்கூடிய அட்டவணை. இது எல்லாத்துக்கும் நம்ம பொருத்திக்கலாம். நம்ம ஜாதக கட்டத்துல எப்படி நம்ம நம்ம பஞ்சாங்கத்துல கிரகங்கள், நட்பு, பகை, நீசம் அப்படிங்கிறத வச்சு நாம இந்த லக்னத்துக்காரர்களுக்காகட்டும், இல்லை இதனுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவர்களாகட்டும், யார் பகையா இருக்கிறாங்க, யார் நல்ல பலன்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவர்களுடைய இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அவர்களுடைய மொபைல் நம்பர்ஸ், அவர்களுக்கு உண்டான அக்கௌண்ட்ஸ், வேற எந்த இதுக்கா இருந்தாலுமே அதை பயன்படுத்துறது மாதிரியானது நாம் அவர்களுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது, இரண்டாம் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது? ஏன்னா இப்ப கிரகங்களுக்கு உண்டான நம்பர்ஸ் சொல்லிட்டோம். இதுல எந்த லக்னக்காரர்களுக்கு யாரு முதல் தரமான யோகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. முதல் தரமான யோகமான கிரகம், இரண்டாம் தரமான யோகமான கிரகம்னு எழுதிக்கோங்க. அதுல மேசம் மேச லக்னக்காரர்களுக்கு முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன். இரண்டாம் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு, செவ்வாய். அடுத்தது ரிஷபம். முதல் தரமான யோகம் போட்டு மேசம் போட்டு ஒரு தரம் முதல் தரம். எஸ், ஆமா, அதை சார்ட் மாதிரியே பண்ணிக்கோங்க. மேசம் முதல் தரமான யோகம் சூரியன், இரண்டாம் தரமான யோகம் குரு, செவ்வாய். அடுத்தது ரிஷபம். ரிஷபத்துக்கு சனீஸ்வர பகவான் முதல் தரமான யோகம். இரண்டாம் தரமான யோகம் புதன், சுக்கிரன், சூரியன். மிதுனம் முதல் தரமான யோகம் சுக்கிரன், இரண்டாம் தரமான யோகம் புதன், சனி பகவான். கடகம் முதல் தரமான யோகம் செவ்வாய், இரண்டாம் தரமான யோகத்தை கொடுக்கிறவர் குரு, சந்திரன். சிம்மம் முதல் தரமான யோகத்தை கொடுக்கிறவர் செவ்வாய், இரண்டாம் தரமான யோகத்தை கொடுக்கிறவர் குரு, சூரியன். கன்னி முதல் தரமான யோகம் சுக்கிரன், இரண்டாம் தரமான யோகம் புதன், சுக்கிரன். புதன், சனீஸ்வர பகவான். கன்னிக்கு முதல் தரமான யோகம் சுக்கிரன், இரண்டாம் தரமான யோகம் புதனும் சனீஸ்வர பகவானும். அடுத்தது துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். இரண்டாம் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் புதன், சுக்கிரன். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு முதல் தரமான யோகம் சந்திரன், சூரியன். இரண்டாம் தரமான யோகம் செவ்வாய், குரு. தனுசு ராசி. சூரியன் முதல் தரமான யோகம், இரண்டாம் தரமான யோகம் செவ்வாய், குரு. மகரம் முதல் தரமான யோகம் சுக்கிரன், இரண்டாம் தரமான யோகம் புதன், சனீஸ்வர பகவான்.
அடுத்தது கும்பம். முதல் தரமான யோகம் சுக்கிரன், இரண்டாம் தரமான யோகம் புதன், சனீஸ்வர பகவான், சூரியன். மீனம். முதல் தரமான யோகம் சந்திரன், இரண்டாம் தரமான யோகம் செவ்வாய், குரு. இதுதான் நம்மளுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் நம்ம லக்னத்துக்கு யார் யோகம் ஃபர்ஸ்ட் யோகம் யார் கொடுப்பா, அவங்களுக்கு நேம் வச்சு கொடுக்குறோம் நாம அப்படின்னா இதனுடைய ஆதிக்கத்துல அந்த நீசன் நம்பரை வச்சிடக்கூடாது அவங்களுக்கு நேம். ஓகேங்களா, அதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, இந்த இதுல நம்ம முதல் தரமான யோகத்தை அவங்களுக்கு வச்சு கொடுக்கலாம், அல்லது இரண்டாம் தரமான யோகம் கொடுக்கக்கூடியது நம்பர்ஸை நம்ம தொழிலுக்கோ அல்லது அவங்க நேம்க்கோ இல்ல இது மாதிரி இருக்கக்கூடியதுக்கு நம்ம பார்த்து அதை நம்ம பண்ணணும்னா ரொம்ப சிறப்பாக. அவங்க மொபைல் நம்பர்ஸ் டோட்டல் வருது இல்லையோ, இது எல்லாமே வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறோம்? 26 சொல்லியாச்சா? 27 ஓகே சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கு இந்த தேதியில பிறந்தவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நம்ம சொல்றப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளுடைய ஜாதகர் எல்லாருமே ஆமா கரெக்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி நம்மளுடைய பிறந்த தேதிக்குண்டான உணவு எந்த அவங்க எது அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 1ஆம் நம்பர்காரங்க பாத்தீங்க அப்படின்னா அதிகமான காரமான உணவு பொருட்களை அதிகமா சாப்பிடுவாங்க. நல்லா காரசாரமா சுருக்குன்னு இருக்கணும், நல்லா இருந்துச்சுன்னா தான் சாப்பிடுவாங்க. அடுத்தது கோதுமை பண்டங்கள் அது அதிகமா எடுத்துக்குவாங்க. மாமிச வகைகள்ல ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது 1ஆம் நம்பர்காரங்க. இது 2ஆம் நம்பர்காரங்க பாத்தீங்கன்னா திரவ வகைகள் லிக்யூடா இருக்கக்கூடியதெல்லாம் அதிகமா எடுத்துப்பாங்க. இந்த அரிசியில செஞ்ச சீடை இது மாதிரி இருக்கக்கூடியதுல அரிசியில செஞ்சது எல்லாமே அவங்களுக்கு அதிகமா நல்லா பிடிக்கும். அடுத்தது மாவு பொருட்கள் அது மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்தது மோர் இது மாதிரி எடுத்துக்கிறது, வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது இல்ல இது மாதிரி இருக்கிறதுல அதிகம் இது மாதிரி இருக்கிறது விரும்பி நல்லா சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. 3ஆம் நம்பர்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு வகைகளை நல்லா அதிகமா சாப்பிடுவாங்க. இந்த கிழங்கு வகைகள், கடலை வகைகள், இந்த மொச்சக்கொட்டை இது மாதிரி இருக்கக்கூடியதோ, பொட்டுக்கல்ல, அப்புறம் கடலக்கொட்டை இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நொறுக்கு தீனியெல்லாம் எடுத்துக்கிறதுல இது மாதிரி இருக்கிறதுல நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும், ஹைஜீனிக்கா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா இது பண்ணி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த 4ஆம் நம்பர்காரங்க பாத்தீங்கன்னா நல்லா மசாலா வகைகள் நல்லா சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி போட்டு நல்லா இது பண்ற மாதிரியானது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல வாசனை கமகமகமன்னு அதெல்லாம் பட்டை லவங்கத்தினுடைய வாசனை நல்ல அதெல்லாம் தூக்கலா இருந்துச்சுன்னா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மசாலா வகைகளோடதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாவு பொருட்களை செஞ்சக்கூடிய பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேக்கு இது மாதிரி இருக்கிறது, மாமிச வகைகள் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அதிகமா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த 5ஆம் நபர்ல பிறந்திருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா இனிப்பும் பிடிக்கும், காரமும் பிடிக்கும், ஏன்னா லிமிட்டோட சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க. காய்கறிகள் இந்த பச்சை வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் கொஞ்சம் ஹைஜீனிக்கா அந்த கொஞ்சம் இதை சேர்த்து சாப்பிட்றது இது மாதிரியானது சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. 6ஆம் நம்பர்ல பிறந்திருக்கக்கூடியவங்க அசைவ உணர்வு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எடுத்துப்பாங்க. நான்வெஜ் இருந்துச்சுன்னா ஓகே, 3 நேரம் நான்வெஜ் போட்டாலும் ஓகே, நல்ல டேஸ்டா சாப்பிடணும், நல்ல டேஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத தான் விரும்புவாங்க. பார்க்கவே அழகா இருக்கணும், அது இருந்துச்சுன்னா உடனே ஓகே அப்படின்னு ஆர்டர் போட்டு விட்டுருவாங்க. அது எப்படி இருக்குது என்னன்னு பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு வாங்கிடுவாங்க. அப்புறமேட்டு தான் பார்த்துட்டு அச்சோ இதுன்னு நல்லாவே இல்லை, டேஸ்ட் ஒண்ணு சரியில்லையே. ஒவ்வொரு கடை டேஸ்ட் அவங்க கிட்ட கேளுங்களேன், பக்காவா சொல்லுவாங்க. இந்த ஹோட்டல்ல இது நல்லா இருக்கும், அந்த ஹோட்டல்ல அது நல்லா இருக்கணும். அந்த செந்தில் ஒரு படத்துல சொல்லுவாரு, பாய்ஸ் படத்துல, இந்த கிழமை இந்த கோயிலுக்கு போ, இங்க புளியோதரையும் வெண்பொங்கலும் கொடுப்பாங்க, செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு போ இது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி 6ஆம் நம்பர்காரங்கிட்ட கேளுங்க, KFCல இது நல்லா இருக்கும், அடையார் ஆனந்த பவன்ல இது நல்லா இருக்கும் அப்படின்னு பக்காவா ஸ்கெட்ச் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுங்க, கரெக்டா பர்ஃபெக்டா சொல்லுவாங்க. நீங்க வேற யார்கிட்டயும் போயிட்டு காசை வீண் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க கிட்ட கேட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அது மாதிரி அப்புறம் 7ஆம் நம்பர்காரங்க பாத்தீங்கன்னா விதவிதமா சாப்பிட்றதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே வெரைட்டியா இருக்கிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அவங்களுக்கு டிஃப்ரெண்டா சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை. அப்புறம் கீரை வகைகள், மாமிச வகைகள்லாம் அதிகமா நல்லா எடுத்துப்பாங்க. அதுலயும் நல்லா கொஞ்சம் வெரைட்டியா வித்தியாசமா செஞ்சு கொடுக்கணும், அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 8ஆம் நம்பர்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா காரமான பொருள், மசாலா வகைகள்,
அப்புறம் மாமிச வகைகள், திரவ வகைகள், நம்ம லிக்விட் எடுத்துக்கிறது, இது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த 9ஆம் நம்பர்காரர்களுக்கு சூடா சாப்பிடணும், எதையும் சூடா இருக்கணும். சூடு ஆறி குறைஞ்சு போச்சு அப்படின்னா பிடிக்காது அவங்களுக்கு. அப்புறம் அரவேக்காடை சாப்பிடுவாங்க, வெந்துகிட்டு இருக்கிறதுக்கு எடுத்து போட்டு சாப்பிட்றது, அப்புறம் பாதி பாயில் பண்ணி கொஞ்சம் இது பண்ற மாதிரியானது சாப்பிட்றது, அப்புறம் இந்த சுட்டு சாப்பிட்றது, இந்த சைனீஸ் வகைகள்ல இருக்கக்கூடியது இது மாதிரி இது பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு அந்த இப்ப மீனே சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றத விட சுட்டு சாப்பிட்றதெல்லாம் இந்த தோசைக்கல்ல போட்டு சாப்பிட்றதெல்லாம் பிடிக்கும் அப்படிம்பாங்க. பொரிச்சு சாப்பிட்றது பிடிக்கும்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள்லாம் கொஞ்சம் நம்ம எது ரொம்ப இதா பண்ணுவாங்களோ அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி எனது இதெல்லாம் இந்த நம்பர்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி விரும்பி சாப்பிட்றோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம தெசா புத்தி வரும்போதும் இந்த தெசா, அதாவது இந்த நம்பர்ஸோடைய கிரகங்கள் இருக்குது பாத்தீங்களா, அதுல வரும்போதும் நமக்கு என்ன உணவுகளை வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிடிக்கும் அவங்களுக்கு, வித்தியாசமா இருக்கிற மாதிரியானது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, நீங்க நிறைய பேர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், மேடம் இதெல்லாம் சொன்னீங்க, தொழிலுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு எண்கள் சொல்லுங்க. எங்களுக்கு பிசினஸ் நல்லா வரணும், பிசினஸ் நல்லா குரோத் நல்லா கொடுக்கணும், எதிர்பாராத அளவுக்கு நம்ம பிசினஸ் நல்லா டெவலப் ஆகணும், அதுக்கு என்ன நம்பர்ஸ்ல நாங்க யூஸ் பண்ணனா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படிங்கும்போது நம்மளுடைய தொழிலுக்கு ஏற்றமான எண் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1ஆம் நம்பர் ஆதிக்கத்துல பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் நிறுவனத்தை அல்லது மொபைல் நம்பர்ஸ் இது மாதிரி இருக்கக்கூடியது, இது மாதிரி எது வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28, 37, 46, 64, 73, 100. 28, 37, 46, 64, 73, 100. இந்த நம்பர்ஸ்ல நம்மளுடைய தொழில் நிறுவனத்தினுடைய பெயர்கள் அமைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்றேன், இந்த நம்பர்ஸ் வந்து எல்லாமே பொதுவானது. அவரவருடைய சுய ஜாதக அடிப்படையில அந்த கிரக நிலைகளுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, அவர் ஏறி நிக்கிற சாரம் எப்படி இருக்குது, அந்த சாரநாதன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு கரெக்டான முடிவை நம்ம சொல்லணும். இது ஒரு பொதுவானதுதான், ஓகேங்களா? இது நம்ம பொதுவான சொன்னதை வச்சு இதையே டைரக்டா அப்படி அப்ளை பண்ணிடக்கூடாது. இதை எப்படி ஜாதகத்துல வச்சு ஆய்வு பண்ணி பார்த்துட்டு, எப்பயுமே நமக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு ஒரு டெஸ்டிங்காக நீங்க ஒவ்வொன்றும் செஞ்சு பாருங்க. பார்க்கும்போதுதான் இது எந்த காலகட்டத்துக்கு இதுக்கு சூட்டபிளா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும். நான் ஒவ்வொரு விஷயமே வந்து எதை எடுத்தா எது செயல்படுத்த முடியும் அப்படிங்கறது ஒவ்வொரு நுணுக்கங்களையும் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கிளாஸஸ் போனாலுமே முதல்ல என்ன பண்ணுவேன்னா, நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன், என் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணி பார்ப்பேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை கொடுப்பேன். அதை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லு, ஒரு ரிசர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் அதை பண்ணி பார்த்துட்டு அப்படியா அப்படின்னா இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது, இந்த நம்பர்ஸ் வந்து வைப்ரேஷன் இழுக்குது, இது நமக்கு அவங்களுக்கு பிசினஸ் குரோத்தை உருவாக்கி கொடுக்குது, ஜனவசியத்தை உருவாக்கி கொடுக்குது, 4 பேருடைய தன்மைகளை மேன்மைப்படுத்தி கொடுக்குது, இல்லை இது நமக்கு செட்டே ஆகல. இப்ப வந்து 8 நல்லா இருக்குதுன்னு சொல்றோம், ஆனா நமக்கு அது 8 சரியா வரல, ஏன்னா லக்னம் 1 ராசி 1 வரும். அப்படி வரும்போது அந்த இடத்துல நமக்கு மாறுபாடு வரும் இல்லையா? இந்த இடத்துல ஆகுன்னு இருக்கும், இன்னொரு இடத்துல ஆகாதுன்னு இருக்கும். அப்படிங்கிறப்ப எதை எடுத்தா சரியா வருங்கிறத ஜட்ஜ்மெண்ட், நீங்க ஒரு ஜட்ஜா இருந்து நம்மளுடைய ஜாதகருக்கு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், சூஸ் பண்ணி எப்படி என்னன்னு கால்குலேட் பண்ணி தான் ஃபைனலை நீங்க அங்க சொல்லணும், ஓகேங்களா? அது அடுத்தது 2ஆம் நம்பர்காரர்களுக்கு தொழில் நிறுவனத்துக்காக கொடுக்கக்கூடியது 11, 29, 38, 47, 74, 101. இன்னொரு தடவை சொல்றேன், 11, 29, 38, 47, 74, 101. இது 2ஆம் நம்பர்காரர்களுக்கு. 3ஆம் நம்பர்காரர்களுக்கு 21, 30, 48, 57, 66, 93, 102. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 21, 30, 48, 57, 66, 93, 102. அடுத்தது 4ஆம் நம்பர்காரர்களுக்கு தொழில் நிறுவனத்தினுடைய பெயர் இது மாதிரி அமைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 22, 31, 58, 67,
103. இது அடுத்தது 5ஆம் நம்பர்காரர்களுக்கு 14, 23, 41, 50, 59, 77, 86, 95. இது அடுத்தது 6ஆம் நம்பர்காரர்களுக்கு 15, 24, 60, 87, 96. அடுத்தது 7ஆம் நம்பர்காரர்களுக்கு 43, 70, 79, 106. 8ஆம் நம்பர்காரர்களுக்கு 26, 35, 62, 71, 98, 107. அடுத்தது 9ஆம் நம்பர்காரர்களுக்கு 45, 72, 81. கொஞ்சம் மெது கொஞ்சம் ஓகே ஓகே. 8ஆம் நம்பர்காரர்களுக்கு வந்து 26, 35, 62, 71, 98, 107. 9ஆம் நம்பர்காரர்களுக்கு 45, 72, 81, 108. ஓகேங்களா? இதுதான் இந்த தொழிலுக்கு உண்டான நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். சூரிய பகவானுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எந்திர வசீகரமான ஒரு எண், ஒரு தகடு, எந்திர தகடு நம்ம போடணும் அப்படின்னா 9 கட்டம் ஒண்ணு போடுங்க. அப்படியே ஒரு செக்குடு கட்டம், அப்படியே 9 கட்டம் இருக்கிற மாதிரி. அதுல ஃபர்ஸ்ட் கட்டத்துல ஃபர்ஸ்ட் கார்னர்ல ஃபர்ஸ்ட் இடத்துல 6, நடு பாக்ஸ்ல 1, லாஸ்ட் பாக்ஸ்ல 8. மேல் வரியில இருக்கக்கூடிய 3 பாக்ஸுக்கும் 6, 1, 8, 618 மாதிரி 6, 1, 8. அடுத்தது 2வது சென்டர் பாக்ஸ்ல இருக்கக்கூடியதுக்கு வந்து 7, 5, 3. லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 3 பாக்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா கீழே 2, 9, 4. ஓகேங்களா? 3 கட்டம் மேல போடுறோம். இன்னொரு தடவை சொல்றேன். கரெக்ட். 6, 1, 8, 7, 5, 3, 2, 9, 4. கரெக்ட். மந்திரத்தை சொல்றேன், எழுதிக்கோங்க. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் சூர்யாயே நம. இந்த இதை வந்து 108 தடவை 48 நாளைக்கு நாம வந்து சொல்லணும். இந்த மந்திரத்தினுடைய இந்த செக்குடு கட்டத்தில் நம்பர்ஸ் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இது செம்பு, வெள்ளி, தங்கம், இது மாதிரி இருக்கிற தகடுகள்ல அது சின்ன ஸ்கொயர்ல நம்ம இது பண்ணி பர்ஸ்ல சூரியனுடைய திசை நடத்துறவர்களோ அல்லது சூரியனுடைய ஆதிக்கத்தினால சூரியனுடைய அனுகூலகம் நமக்கு வேணும் அப்படிங்கிறவர்களோ இந்த தகடை வந்து எழுதி அதுக்கு புனுகு, நம்ம இது வாசனை திரவியங்கள்லாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் இது பண்ணிட்டு பூஜை அறையில வச்சு டெய்லியும் அதுக்கு 48 நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், உரி ஏற்றணும். இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். ஓகேங்களா? இதை நீங்க சொல்லிட்டு சாமி கும்பிட்டு நல்லா பண்ணினீங்க அப்படின்னா அந்த தகடுக்கு நல்லா உரியேறிடும். சூரியனால வரக்கூடிய கெடுபலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு சூரியனால கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அதிகமாகும். எங்க போனாலும் நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. ஏன்னா ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் இன்னும் நிறைய இந்த எண்கள் உலகம்னு சொன்ன இல்லைங்களா, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு சின்ன சப்ஜெக்டா ஒரு சில நம்பர்ஸ் மட்டும், ஏன்னா நிறைய பேர் நீங்க அஸ்ட்ராலஜிஸ்ட் தான் இதுல உள்ள வந்துட்டு இருக்கிறீங்கிறதுனால உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுல நான் இது பண்ணியிருக்கிறது. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம பண்ணுவோம். இப்ப நேஷனல் அஸ்ட்ராலஜி அகாடமி நம்மளுடைய இன்ஸ்டியூட் மூலியமா நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நம்ம அங்கீகாரம் பெற்று யூனிவர்சிட்டியோடையும் நம்ம அதன் மூலியமா அங்கீகாரம் பெற்று டிப்ளமோ அஸ்ட்ராலஜில இருந்து PhD அஸ்ட்ராலஜி வரையிலுமே நாம நம்மளுடைய படிநிலைகள்ல வந்து இப்போ கோர்சஸ் வந்து மே ஜூன்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அட்மிஷன் நடக்க போகுது. யார் யாருக்கு அதுல விருப்பம் இருக்குதோ அவர்கள் எல்லாருமே நியூமராலஜி அந்த கோர்சஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குரூப்ல நான் போடுறேன். அதுல நீங்க இது பண்ணீங்கன்னா எக்ஸாம் வச்சு நமக்கு சர்டிபிகேட்டா நமக்கு எல்லாமே வரும். ஓகேங்களா? அது மார்க் ஷீட்டோட நமக்கு வந்து அதனுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம காலேஜ் போய் வாங்குவோமோ அது மாதிரியான சர்டிபிகேட்ஸ் நமக்கு இதுல வரும். இது வேல்யூவானது.
இன்டர்நேஷனல் ஒரு அஸ்ட்ராலஜி அகாடமி அந்த இதனோடது மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்க போனாலும் இதுக்கு வந்து நல்ல வேல்யூ உண்டு. ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடியவர்களுக்கும் இதுல ஆசிரியர்களா பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதுல உண்டு. நீங்க ஏற்கனவே ஆசிரியரா வச்சு இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரான்ச்சஸா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க செயல்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகளும் நம்ம அதுல இது பண்றோம். அதனால இதுல வரக்கூடிய எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த நம்ம ஜோதிட சேவை வந்து உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை லீகலா எல்லாருமே எல்லா கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறோம். அங்கங்க ஸ்பெஷல் கிளாஸ் அந்த இதுன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இது உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு யூனிவர்சிட்டியோட இதோட அங்கீகாரத்தோட, அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோட நமக்கு இருக்குது. இதில் நம்ம படிச்சோம்னா எங்க போனாலும் இந்த இதுல நம்ம படிச்சோங்கிற ஒரு கௌரவம் நமக்கு அதுல கிடைக்கும் அப்படிங்கறத இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு மேடம் வாய்ஸ் கட் கேட்கல. ஆயிடுச்சு. 2 பேர் மட்டும் நியூமராலஜி சம்பந்தப்பட்டது கேள்விகள் கேட்கலாம். கொஞ்சம் முன்னாடி சொல்லுங்க, எல்லாம் நின்னு போச்சு, கேட்கல. இல்ல இப்ப கேள்விகள் நீங்க கேட்கலாம். நியூமராலஜி சம்பந்தப்பட்டதை யாராவது ஏதாவது கேட்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க கேட்கலாம். நீங்க அட்டவணை போட்டாங்க, அந்த அட்டவணை மட்டும் கொஞ்சம் காட சொல்லுங்க. அதை திருப்பி நம்ம ரெக்கார்டிங்ல திரும்பவும் கேட்டீங்கன்னா வந்துரும். நான் இன்னைக்கு நைட்டே டவுன்லோட் பண்ணிடுவேன். நாளைக்கு நம்மளோட டெலிகாஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா மேடம்? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். அந்த பெயர் வைக்கிறதுனா டேட் ஆஃப் பர்த் ஒரு நம்பரு, அது கூட்டினா சேர்ந்தா ஒரு நம்பர் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி வைக்கணுங்களா? பிறவி எண் விதி எண் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? அந்த பிறவி எண் அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த எண்களை வந்து செட் பண்ண போறோம். நமக்கு எல்லாமே உயிர் அப்படிங்கிறது அதுலதான். ஓகேங்களா? நம்ம எந்த தேதியில பிறந்திருக்கிறோமோ அதுதான் நமக்கு எல்லாத்தையும் பிறவி எண்ணா கொடுக்கக்கூடியது. அதுல இருந்துதான் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்றது. 28னா 1ன்னு வச்சுக்கணும். ஆமா, கூட்டு எண் எல்லாத்தையும் 1ல இருந்து 9க்குள்ள அடங்கிரும். எந்த நம்பர்ஸ் எப்படி கூட்டணீங்கனாலும் இதுக்குள்ளதான் வரும். அப்ப ஃபுல்லா கூட்டம்னா மாதம், தேதி, வருஷம் எல்லாம் கூட்டம்னா அது உடல் எண். அதுதான் உயிர் எண். உயிர் வந்து தேதி எல்லாமே கூட்டினா உடல் எண். அப்படிதானே மேடம்? எஸ் எஸ். மேடம் அடுத்து சந்திரன் பாலாஜி சார் சொல்லுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. நான் அதில் பார்த்து நானே கூப்பிடுறேன் ஒவ்வொருத்தரா. எல்லாருமே பேசணும்னா கேட்காது இல்லைங்களா? அதனால பாலாஜி சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். அவர் ஸ்டக் ஆயிடுச்சா? ஓகே, கோபி ராமமூர்த்தி சார். அவருடைய கேள்வி, பாலாஜி சாரோட கேள்வி என்னன்னா, இப்ப சூரியனுக்கு வந்து நீங்க கட்டம் கொடுத்தீங்கல்ல தகடுக்கு மந்திரம் எது உருவேத்த, அந்த மாதிரி வந்து சந்திரனுக்குன்ற மாதிரி கேள்வி கேட்டார். எல்லாத்துக்கும் இருக்குது. ஃபர்தரா வரக்கூடிய ஒவ்வொரு இதுலயுமே உங்களுக்கு நான் சொல்றேன். பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கலாம் மேடம். அத பேப்பர்ல எழுதி வைக்கிறத விட அதுக்கு உரியேத்தணும். உரியேத்தனாதான் அது வேலை செய்யும். அது சொல்லலாம். இந்த தகடெல்லாம் எழுத முடியாது இல்லைங்களா? அதுக்கு பதிலா இப்படி பண்ணலாம் இல்லைங்களா? பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏதோ ஒரு கிடைக்கும் நமக்கு. ஆனா அந்த தகடலை எழுதினாதான் அது முழு பலனும் நமக்கு கொடுக்கும். அந்த மந்திரத்தை உச்சாரணை பண்ணி செய்யும் போதுதான் உங்களுக்கு அந்த இப்ப பவானி மேடம் அப்படின்னு நான் கூப்பிட்டாதான் நீங்க பாப்பீங்க இல்லைங்களா? நான் கூப்பிடலைன்னா நீங்க எப்படி பாப்பீங்க? பார்க்க முடியாது. அதே போல கோபி சார் நீங்க சொல்லுங்க சார். மேடம் இப்ப அஸ்வினிக்கு 9-1 சொன்னீங்க நம்பரு, பரணிக்கு 6 நீங்க அது எதுக்காக சொன்னீங்க அந்த நம்பர்லாம்? மியூட் ஆயிட்டாரு மேடம். மேடம் அஸ்வினிக்கு வந்து 9-9-1, பரணிக்கு 6 இது மாதிரி நம்பர் சொன்னீங்க இல்லையா? நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன் சார். உங்களுக்கா எனக்கா? 9-1 சார். ஓகே, இப்படி சொன்னீங்க இல்லையா? அந்த நம்பர் எதுக்காக சொன்னீங்க? என்ன பர்பஸ் இருக்கு உங்களுக்கு? அது என்ன கேட்கல, வாய்ஸ் கேட்கல. என்ன டைட்டில் சொல்லி தான் சார் ஒவ்வொன்றுமே நான் கேட்கிறேன்.
இப்ப அதுல வந்து வேக அதாவது சொன்னீங்க மூலம் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல கொடுத்திருக்கிறது. அதுல அதுல மூலம் ஓகே. பூராடம் உத்தாரம் படிங்க. வெற்றியை தரும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள். வெற்றியை தரும் அதிர்ஷ்ட எண்கள் 27 எழுதிட்டேன். நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு. மூலத்துக்கு என்ன நம்பர் மேடம் இருக்கு? மூலம் பூராடம் அது மூலம் எல்லாமே 9 இப்ப 1 ரெக்கார்டிங்ல வந்துருங்க சார். பூராடம் நீங்க 6. திரும்பவும் அதுல பாத்துக்கோங்க. உங்க வேற வாய்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ரெக்கார்டிங் மூலம் இல்ல வருங்க 9 சார். 1 இங்க சார். ஃபுல்லாவே ரெக்கார்டிங் இருக்குது. மூலம் 9 1 பூராடம் 6. உத்திராடம் உத்திராடம் 1 9. சரி மேடம், தேங்க்யூ. ஓகே சார், ஓகே. அடுத்தது வேற யாராவது? ஏன்னா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த கேள்வி. பாலாஜி சார் சொல்லுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. சொல்லுங்க சார். இப்ப ராமன் ஹலோ, அவங்க வாய்ஸ் கேட்கலைங்க சார். சரி, வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் விட்டு வருது சார். பாலாஜி சார் ராத்திரி போற அவருக்கு எப்படி 1ஆம் நம்பர் எடுக்காத 2ஆம் நம்பர் 19ஆம் தேதி நைட்டு பிறந்தா 1ஆம் நம்பர் எடுக்காத 2ஆம் நம்பர் எடுக்காத? 12 மணிக்கு மேல அப்படின்னா அடுத்த நாள்ல வந்துருங்க சார். 12 மணிக்குள்ளன்னா முத நாள் கணக்கு வந்துடும். ஆங்கில தேதி பிரகாரம் தான் நம்ம பாக்குறோம். ஓகே மேடம். டேட் ஆஃப் பர்த்தும் ஆங்கில தேதி பிரகாரம் தான் நம்ம எல்லா இடத்துலயும் போட்டு பாக்குறோம். அதனால ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நிர்வாகிகளுக்கும் இந்த அமைப்பிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது நியூமராலஜி பிரகாரம் நேமாலஜி நம்ம ஒவ்வொன்றையும் அடுத்தது இன்னும் கம்பெனிஸ் எதுக்கு இது பண்றதா இருந்தாலும் ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா 9092419992 இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்க கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். எமது அழைப்பை ஏற்று வந்து சிறப்புரை ஆற்றிமைக்கு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் மேம். தேங்க்யூ மேடம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜோதிட தென்றல் திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவரும் தயவு செய்து மியூட் போட்டுக்கொள்ளவும். சுமதி மேம் மியூட் போடுங்க, பேசுங்க சார். வணக்கம் அனைவருக்கும். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணியின் அநேக நமஸ்காரம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 113வது நாள். அதாவது கூட்டுத்தொகை 5 என்பது புதன் என்பது மிதுன ராசி. மேலும் 5 என்பது இரட்டை 2 என்று சொல்லுவார்கள். அதாவது ஒன்று வந்து அதாவது இன்று எலெக்ஷன் புதிய தலைவர் வருகை. மேலும் 2 நம் கூட்டமைப்பு தலைவர் வருகை இன்று. அடுத்தபடியாக அதாவது தற்போது குரு சந்திரன் இருப்பதால் கோச்சாரத்தில் கடகாம்பாள் மேடம் இன்று வருகை. மேலும் புதன் என்றால் இரட்டை. எனவே 2 துறையிலும் நன்றாக கற்று தேர்ந்தவர். அதாவது இன்று ஜூம் மீட்டிங்கில் அதாவது ஆன்மீகம் மற்றும் ஜோதிடத்தில் மிக பிரபலமானவர். மேலும் புதன் என்றால் 5, அதாவது சமூக சேவை என்னும் எழுத்து 5 கொண்டது. அதே போல் புதன் என்றால் இரட்டை. எனவே அம்மா பின்னாடி 2 எந்திரம் தகுடு உள்ளது. மேலும் புதன் என்றால் 2, அதாவது 2 சந்தன மாலை அம்மா இருக்கும் அறையில் உள்ளது. மேலும் இன்றைய தேதி 23/4/2026. இது கூட்டுத்தொகை 10. சித்திரை மாதம் இன்று 10 மறுபடியும் கூட்டினால் 1 என்பது சூரியன் என்றால் தலைவர். இவர்தான் இக்கூட்டமைப்பு தலைவர். மேலும் சூரியன் என்றால் கண்ணாடி. எனவே கண்ணாடி போட்டு வந்துள்ளார்.
மேலும் கோச்சாரத்தில் குரு சந்திரன், அதாவது குரு சந்திரன் இணைந்தால் மஞ்சள் மற்றும் வெள்ளை எனவே சம்பந்தப்பட்டுள்ளது. எனவே மஞ்சள் நிற பொட்டு வெள்ளை நிற மல்லிகைப்பூவுடன் அம்மா வந்துள்ளார். மேலும் புதன் இணைந்தால் 5 அதாவது 5 சாமி படம் உள்ள போட்டோ அம்மா பின்னால் உள்ளது விநாயகருடன் சேர்த்து. மேலும் இன்று ஏப்ரல் மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 4வது மாதம். 4 என்றால் ராகு, அதாவது 4 பட்டம் பெற்றவர்கள், அதாவது பட்டத்திற்கு 4 எழுத்து கொண்டது, அதாவது பல பட்டம் பெற்றவர்கள். எனவே ராகு பிரம்மாண்டமான வகுப்பு. மேலும் 4க்கும் மேற்பட்ட டிவி சேனல்களில் கலந்து நிகழ்ச்சி நடத்தியுள்ளார்கள். மொத்தம் இன்னைக்கு 22 பேருக்கு மேல வந்திருக்காங்க, அதுவும் கூட்டுத்தொகை 4. மேலும் இன்று புனர்பூச நட்சத்திரம், குரு சாரம். எனவே இன்றைய புனர்பூசம் குருவே இவர்தான். மேலும் புனர்பூசம் என்றாலே குரு என்றால் மஞ்சள். அனைத்து போட்டோக்களும் மஞ்சள் நிறத்தில் உள்ளது அம்மாவின் அறையில். மேலும் புனர்பூசம் என்பது 6 எழுத்து கொண்டது. கனகாம்பாள் என்பதும் 6 எழுத்து கொண்டது. 6 என்றால் சுக்கிரன். இக்கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. அதில் 3வது, அதாவது அதில் மஞ்சள் நிறத்தில் எந்திர தகடு ஒன்று மஞ்சள் நிறத்தில் உள்ளது. மேலும் இது சித்திரை மாதம், அதாவது சித்திரை என்பது செவ்வாயை குறிக்கும். செவ்வாய் என்பது சிவப்பு. எனவே அம்மா அவர்கள் ப்ளூடூத் சிவப்பு நிறத்தில், ஸ்பெக்ஸுடைய ஃப்ரேம் சிவப்பு நிறத்தில், கூடவே லிப்ஸ்டிக்கு சிவப்பு நிறத்தில் உள்ளது. மேலும் புனர்பூசம் என்பது சனியுடைய கர்ம பதிவு பெற்றது. அதாவது சனி பகவான் என்பது கருப்பு. எனவே கருங்காலி மாலை போட்டு வந்துள்ளார்கள். சனி பகவான் என்பது தாமதம். எனவேதான் இந்த கூட்டமைப்பு தலைவர் ரொம்ப லேட்டாக வந்தாலும் இன்றைக்கு லேட்டஸ்டாக வந்துள்ளார்கள். மேலும் புனர்பூச நட்சத்திரம் என்பது 7வது நட்சத்திரம். 7 என்பது கேது, அதாவது கேது என்பது விநாயகரை குறிக்கும். எனவே அம்மா பின்னால் விநாயகர் படம் உள்ளது. மேலும் 7 என்பது தடையை குறிக்கும். எனவே வகுப்பு ஸ்ரீ தடையுடன் இன்று நடைபெற்றது, வாய்ஸ் பிரேக்குடன். மேலும் 7 என்பது தாடி. எனவே அடியன் தாடியுடன் உள்ளேன். எனவே மேலும் செவ்வாய் என்பது 9ஐ குறிக்கும். அதாவது சித்திரை மாதம் செவ்வாய் என்பது 9ஐ குறிக்கும். செவ்வாய் என்றால் முருகன். எனவே அம்மா பின்னாடி முருகன் படம் உள்ளது. மேலும் செவ்வாய் என்பது 9ஆம் நம்பரை குறிக்கும். எண்களில் 9 முடியதான் இருக்கும். எனவேதான் இன்று எண்கள் பற்றிய ஒரு பெரிய தலைப்பு. மேலும் இன்று சப்தமி, அதாவது சப்தமி என்பது 7. எனவே அம்மா அவர்களின் பட்டியலில் 7 வகையான தொழில் சார்ந்த நிலைப்பாடில் தலைவராக உள்ளார். அவற்றில் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு தலைவர், மற்றொன்று அவார்டு இந்தியா ட்ரஸ்ட், 3வதாக குளோபல் அகாடமி என்ஜிஓ ஃபெடரேஷன், 4வதாக நேஷனல் அஸ்ட்ராலஜி அகாடமி, 5வதாக NMS மேட்ரிமோனி, 6வதாக சிவசக்தி ஜோதிட நிலையம், 7வதாக மேன் பவர் கன்சல்டன்சி. இது போன்ற 7 வகை பணியில் தன்னை ஈடுபடுத்தி அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டு உள்ளார். அதாவது ஏழுமலையானுக்கு நிகராக அனைவருக்கும் தன்னால் முடிந்த உதவி செய்து தன்னையே அர்ப்பணித்து கொண்டு உள்ள நட்சத்திர சுடர்மணியின் தியாக சுடர் KRK, அதாவது கடகராசி கனகாம்பாள். இன்று திருதி நாம யோகம். இதனுடைய யோகி சுவாதி, அதாவது அதிதேவதை வருண பகவான். வருண பகவான் என்றாலே மலை. இந்த நாமயோகத்தில் பிறந்தவர் பேசிக்கொண்டே இருப்பார், மலை போல. எனவேதான் இன்று மேம் மலை போல் கொட்டி தீர்த்தார். மேலும் இன்று வணிசைக்கரணம், அதாவது காலை மஞ்சள். இதனுடைய தேவதை ஸ்ரீதேவி, அதாவது மஞ்சள் நிறம் கலந்ததுதான் இந்த வணிசைக்கரணம். எனவே இதில் பிறந்தவர்கள் சைலண்ட் கில்லர். எனவே இன்று கிளாஸ் ஆரம்பத்திலிருந்து சைலண்டாக போனது கடைசி வரை. மேலும் இந்த சந்திராஷ்டமம் கேட்டை, அதாவது சந்திரனுடைய கர்ம பதிவு பெற்றது. அதாவது தாய்மை, சிசு, கொலை, இதிலெல்லாம் அம்மா அவர்கள் பங்கேற்று சிறப்பான பலன்கள் கொடுத்துள்ளார். மேலும் மூலம் என்பது செவ்வாயுடைய கர்ம பதிவு. எனவேதான் இரத்த தானம் இவற்றில் எல்லாமே அம்மா பங்கேற்றுள்ளார்கள். மேலும் இன்று அமிர்த யோகம். எனவே நிகழ்ச்சி மிக அமிர்தம் போல இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் அமிர்தம் போல் வகுப்பெடுத்த அம்மா அவர்களுக்கு இக்கூட்டமைப்பு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிட அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அவனர்களாலே அவன் தாள் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை, வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். நன்றி.